ஜெபம் பண்ணுகிறோம். இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த ஆராதனையின் மூலமாக நாங்கள் பெற்றுக் கொள்வோம். ஆண்டவராகிய தாமே இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீர்களாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகி பாமாலைகளிலே 9வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை 9. பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் கரை கூறுங்கள், ஆனந்தத்தோடைய ஸ்தோத்திரம் செலுத்தி பாடுவார்கள் என்ற பாடலை நாம் பாடுவோம். பாமாலை 9.
தொழுது கொள்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் வந்திருக்கிற சர்வலுள்ள ஆண்டவரே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மேன்மைப்படுத்தவும், முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியது எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவனுக்கு கெட்டிச் சேருவதற்காக கடவுளுடைய கிருபை தேடி அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சற்று நேரம் நாம் அமைதியாக இருந்து ஆண்டுடைய திரு சன்னதி முன்பதாக நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். 6வது மாதத்தை முழுமையாக நிறைவு செய்து 7வது மாதத்தையும் நாம் காணபடியாக ஒரு பெரிய அனுகிரகத்தை ஆண்டவர் நாம் கொடுத்திருக்கிறார். இந்த வேளையில் தானே நம்மை நாமே உணர்ந்து பார்த்து இப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதிவான்களா என்பதை நினைத்து பார்த்து ஆண்டுடைய திரு சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நாம் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட குற்றமுடையவர்களாய் இந்த வேளையிலே ஆண்டுடைய திரு சமூகத்தில் அமர்ந்திருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய திருப்பாதத்தை இருக பற்றிக் கொள்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த புது மாதத்தின் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க கட்டளை கொடுக்கிறது வல்லவராக இருக்கிறார். நம்மை நாமே உணர்ந்து பாவரிக்கை ஜலத்தின் மூலமாக ஆண்டுடைய திரு சன்னிதானத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரமபிதாவை உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்வோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் எங்கள் நடந்து வந்தோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லி தீர்த்து விடவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னியும் முது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உறுதித்தரும். உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியை செய்திருந்தாமே மற்றவர்கள் மன்னிக்க எங்கள் உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்முடைய உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிறோம். கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொழிவுகளுமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவர் பாவம் செய்வானானால் நீதிபதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தமது சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்கு என்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி அது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களில் அடங்கிய
ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபும் தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டார். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான் என்பது குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலும் ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாம் ஒன்று கூடி நம்மை தாழ்த்திய ஆண்டுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கவும், ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கவும், இந்த நாளின் காலை வேளையிலே நாம் இருக்கின்ற இடங்களிலே நாம் இவ்வாறு ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றார். ஆண்டுடைய பெரிதான கிருபை 6வது மாதத்தையும் நாம் நிறைவு செய்ததான கிருபை ஆண்டவர் கொடுத்தார். கடந்த நாட்களை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது உலகமே நடுங்கிக் கொண்டிருந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லுகிறார். நம்மை தாங்கி வழிநடத்தி கொள்ளை நோய் நம்மை சுற்றிலும் இருந்தால் நம்மை அணுகாதபடி ஆண்டவர் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு புதிய நம்பிக்கையோடு நாம் இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நாளின் காலை வேளையில கடவுளுக்கே மகிமையை செலுத்தி ஆண்டவரையே சார்ந்து இந்த மாதத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். இந்த நாளிலே வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது இதன் சாராம்சத்தை நாம் நன்றாக சிந்திக்கின்ற பொழுது யாக்கோபு பெற்றுக்கொண்ட கட்டளையை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வை இந்த நாளின் வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. யாக்கோபை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். தன் தந்தையை ஏமாற்றி சகோதரனாகிய ஏசாவையும் ஏமாற்றி பெயர் செபா என்ற ஊரை விட்டு ஆராம் என்னும் ஊருக்கு அவர் புறப்படுகின்றார். இந்த பயணத்திலே தான் கடவுள் அங்கே யாக்கோபை சந்திக்கின்றார். அந்த சந்திப்பிலே இறை திட்டத்தை வருங்காலத்திலே இந்த யாக்கோபு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு இறை திட்டத்தை அவர் அறிந்து கொள்கின்றார். யாக்கோபை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஒரு கடவுள் பயமுள்ள ஒரு குடும்பத்தில் யாக்கோபு வளர்ந்தார்.
ஆனால் இருந்த போதிலும் கடவுளோடு நெருக்கமான ஒரு உறவு பெற்ற இடம் எங்கே என்று பார்க்கின்ற பொழுது அது பெத்தேல் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல தான் அவர் கடவுளோடு நெருக்கமான ஒரு உறவை அங்கே பெற்றார் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நாமும் கூட கடவுள் பயபக்தியுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருக்கிறார். பலவிதமான காரியங்களிலே நாம் ஈடுபட்டு இருக்கலாம், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில். ஆனால் நாம் கடவுளோடு நெருக்கமான உறவு கொள்ளுகின்ற ஒரு இடம் அது எங்கே? ஆண்டவரை சந்திக்கிற பொழுது. ஆண்டவரை நாம் எந்த இடத்திலே நாம் சந்திக்கிறோம் அந்த இடத்திலே தான் ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஒருவேளை யாக்கோபு அந்த பெத்தேல் என்ற இடத்திற்கு போகவும் அங்கே பலிபீட கட்டவும் அவர் அழைக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த நாளிலே வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது பெத்தேலுக்கும் யாக்கோபுக்கும் இருக்கின்ற ஒரு 3 விதமான உறவு நிலைகளை இந்த ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்லப்படுகின்ற ஒரு காரியத்தை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்லுகின்ற ஒரு காரியம். ஒருவேளை யாக்கோபை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அங்கே யாக்கோபனுடைய மாமனார் லாபான் அவருக்கு பயந்து அவர் மனைவிகளோடு சகலவிதமான சொத்துகளோடு செல்வங்களோடு அவர் புறப்பட்டு பிரயாணமாக செல்லுகின்ற பொழுது அவருடைய மனதில் ஒரு பெரிய குழப்பம். வருங்காலத்திலே நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி வாழ போகிறேன் என்ற ஒரு பெரிய குழப்பத்தின் மத்தியிலே அவர் செல்லுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் சொப்பனத்திலே யாக்கோபுக்கு தரிசனமாகி அவர் சொல்லுகிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுவதை அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு சோர்வோடு குழம்பி போய் தன்னுடைய எதிர்காலத்திலே நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி குழம்பி போய் இருக்கின்ற அந்த சமயத்திலே அங்கே கடவுள் கிருபையாக பேசினார். அவர் பேசினதன் மூலமாக யாக்கோபு இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டார், தன்னை அறிக்கை செய்தார். அதன் மூலமாக அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ பெத்தேலுக்கு போ என்று அங்கே சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த நாளின் காலை வேளையில் கூட இந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம், நம்முடைய வருங்காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? குழம்பி போய் சோர்வோடு இந்த மாதத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோமா? யாக்கோபை சந்தித்தான். அப்படி யாக்கோபுக்கு ஒரு இடத்தை காட்டுகிறார், நீ போ, பெத்தேலுக்கு போ. இந்த நாளின் காலை வேளையில ஆண்டவரை தரிசிப்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோமே, ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்த இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோமே, ஆண்டவர் நமக்கு காட்டுகிறவரை நீ பெத்தேலுக்கு போ. இரண்டாவது காரியம் அந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் கேட்கின்ற பொழுது, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி யாக்கோபு செல்லுகின்ற பொழுது, அங்கே எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்தார். அங்கே யாக்கோபு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பெத்தேலுக்கு போகிறார். அங்கே போய் அவர் சொல்லுகிறார்,
மீண்டுமாக ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது கண்ணீரோடு புலம்பி எல்லாவித பாவங்களையும் ஆண்டுடைய திரு சமூகத்தில் அர்ப்பணித்த யாக்கோபு அவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு கொடுத்தனர். அவருடைய பெத்தேலுக்கு போய் என்று சொல்கிறார். அங்கே அவருடைய ஜெபத்துக்கு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே யாக்கோபு என்ன சொல்லி ஜெபிக்கிறார் என்று பார்த்தால், கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார், என்னுடைய எல்லா பாடுகளின் மத்தியிலும் அவர் எனக்கு தேவனாய் இருப்பார். அங்கே பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார். நான் இந்த நினைவுதூணாக நாட்டினை இந்த கல்லே கடவுளின் வீடாக இருக்க போகிறது. நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் 10லே ஒரு பகுதியை நான் உனக்கு காணிக்கையாக செலுத்துவேன் என்று அங்கே யாக்கோபு சொல்லுகிறார். அந்த காரியங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இங்கே 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்றார், எனக்கு ஆபத்து வந்த நாளிலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஒருவேளை இந்த நாளின் காரியங்களையும் கூட கண்ணீரோடும் மனபாகத்தோடும் கடவுளுடைய திரு சமூகத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் கேட்கிறோம், ஆனால் அவைகளை மறந்து போகிறோம். எத்தனையோ பொருத்தனைகளை ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாம் செய்கிறோம், ஆனால் அவைகளெல்லாம் மறைந்து போனவைகளாக இருக்கிறது. ஆனால் இங்கே யாக்கோபு ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து பார்த்து ஆண்டவர் இந்த இடத்திலே என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி அங்கே அறிக்கை இடுகிற ஒரு காரியத்தை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை கடந்த மாதத்தை எல்லாம் நாம் திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்டிருக்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். இந்த நாளிலே ஜீவனுள்ள தேசத்துல நாம் வாழும்படியாக ஜீவனை கொடுத்து ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். மூன்றாவது காரியத்தை அந்த 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் கடந்து வந்த வழியிலே என்னோடைய கூட இருந்த ஆண்டவர், நான் கடந்து வந்த பாதையிலே என்னோடு கூட இருந்தார், எனக்கு பாதுகாப்பை கொடுத்த ஆண்டவர் என்று சொல்லி அந்த இடத்துல பெத்தேல் பாதுகாப்பு கொடுத்த ஒரு இடம் என்று சொல்லி அந்த இடத்தை நினைத்து பார்க்கின்றார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே வாசிக்கிறோம், நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்தில் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை என்றார். அங்கே யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதை யாக்கோபு நினைத்து பார்க்கிறார். நான் கண்ணீரோடும் கவலையோடும் குழம்பி போயிருந்த நாட்களிலே ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார், எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்ய முடியும், உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த நாளின் காலைகளிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரிசனம் கொடுக்கிற ஒரு நேரத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கும் பாதுகாப்பை கொடுக்கிறார். 7வது மாதத்துல ஆண்டவர் சொல்லுங்க, நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று
இந்த நாளின் காலை வேளையில ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார், தைரியத்தோடு புதுபலனோடு இந்த மாதத்தையும் நாம் ஆரம்பிப்போம். ஆண்டுடைய பிள்ளைகளால் வாழ்வதற்கு ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். கீர்த்தனைகளிலே 18வது கீர்த்தனையை நாம் பார்ப்போம். சர்வ வலிமை கிருபைகள் நிறைந்த சர்வேசா என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆண்டுடைய திருக்கரங்களிலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த 7வது மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற வேளையிலே உம்முடைய திரு சமூகத்தை நோக்கி பார்த்து நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தந்தீரே. நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று நீ சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதத்திலே நீர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இந்த சமுதாயத்தையும் இந்த உலகத்தையும் நீர் வழி நடத்தும். உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் ஜீவனுள்ளவைகள். அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீர் என்னை வழி நடத்தும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய திரு சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். விசுவாசத்தோடும் நாம் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டுடைய சரீரமும் ரத்தமும் புது பலனையும் புது ஜீவனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி விசுவாசத்தினாலே
ஆண்டுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆத்மாவே நீர் பரிசுத்தர், சோதரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரின் ஒழுக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏழுமறையாக கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நினைத்து தாம் திரும்பவர்களும் நாங்களது அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போதின பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் எதிரே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சித்தப்படுகிறது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணப்படுதலாம் என நினைவு கூறும்படி இதை செய்கிறது என்று திருவிழம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே மரணத்தை நினைவு கூறுகிறோம், புதுவிருத்தத்திலே அறிவிடுகிறோம், நீர் திரும்ப காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே உமக்கு மாறாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தலையும் பரமேதலையும் நினைவு கூர்ந்து முதடியார்களாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்பவர்களுடன் கொடுத்ததை செய்கிறோம். அவரில் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்கள் தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டிணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாக அவருக்குள் எல்லாவற்றையும் வளரவும் கருணை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகலமும் மகிமை நினைக்கின்றார்களாக. ஆமென். பரமத்திற்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை கண்டு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செலுத்தி நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் எங்களுக்கு பண்ணி எங்களை சோதனைகள் பிரவேசிக்க நாங்கள் தீர்வு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை நினைக்கப்படுகிறே. ஆமென். தாழ்மையோடு ஆண்டுடைய திரு சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நாங்கள் பதில் செலுத்தியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி செலுத்துகிறோம். உடைய பேசையின் நன்றிகளை பறித்துக் கொள்ள நாங்கள் பாத்திரர்கள் அல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிறவருடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆகியால் திருவிழா கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவங்களும் சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவர்களுக்குள்ளும் அவர்களுக்குள்ளும் வாசமாக ஏற்றுவதுமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கருவை செய்தவர்களோம். ஆமென். நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும்.
விசுவாசத்தினாலே நாம் ஆண்டுடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒருமித்த ஆண்டுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வமாறு மறவாதே. ஆமென். எல்லாபத்திற்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய நீங்கள் தேவனுடைய மடுக்குமானாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லமை தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை வழி நடத்தும். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்கிறார். உடைய வாக்குத்தத்தினாலே நாங்கள் காக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு இருந்தார். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி